இந்த முழுசா இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. முழுசா இருக்கக்கூடிய பாசிப்பருப்ப வெல்லம் கலந்த தண்ணீர்ல ஊற வச்சுருங்க. நெறையா ஒரு ஒரு 5 கிலோ, 6 கிலோ அளவுக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு பாசிப்பருப்ப வாங்கிட்டு, அது முழுசா இருக்கிற மாரி வாங்கிக்கணும். வாங்கிட்டு நல்லா வெல்லம் கலந்த தண்ணீல நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு, வழிபாடு செஞ்சுக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள்லாம் மாறிறணும். எனக்கு உண்டான செல்வம் என்ன தேடி வரணும். எனக்கு உண்டான யோகங்கள்லாம் எனக்கு தேடி வரணும். மனசார ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த உணவுகள ஒரு வாழை இலையில வச்சு கொண்டு போயி, பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு குடுக்கணும். அத சாப்பிட குடுக்கணும். சாப்பிட குடுத்தீங்க அப்டின்னா, அந்த பசுமாடு அந்த பாசிப்பருப்பு, வெல்லம் கலந்த பாசிப்பருப்ப சாப்பிடும் பொழுது, அதுக்குள்ளார உண்டாகக்கூடிய அந்த ஆனந்தம், பிரபஞ்சத்தில டைரக்ட்டா கனெக்ட் ஆயி, உங்களுக்கு தேவையான செல்வத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில கொண்டு வந்து குடுக்கும். அதே சமயத்தில அதிலேயே இருக்கக்கூடியத நீங்க பறவைகளுக்கும் போடலாம். பறவைகளுக்கும் கொஞ்சம் போட்டீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன், பேரானந்தப்பட்டு அந்த பறவைகள்லாம் சாப்பிடும் பொழுது மன மகிழ்ச்சி அடையும். மன மகிழ்ச்சி அடையும் பொழுது உங்களுக்கான எல்லா செல்வங்களும், எல்லா விதமான தேவைகளும் ஆட்டோமேட்டிக்கா பூர்த்தி ஆக ஆரம்பிச்சுரும். ஆனா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனா, இத நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க அப்டின்னா, நீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அத நிறுத்தவே மாட்டீங்க. சூப்பரா போயிட்டே இருக்கும். அதே சமயத்தில பணமும் எப்படி வருதுன்னே தெரியாது. என்ன செஞ்சோம்? எதுக்கு இந்த காசு வந்துச்சு? யார் நமக்கு தர வேண்டிய காசுன்னு நம்ம நெனச்சு கூட பார்க்கலையே! சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் அன்னைக்கு குடுத்தீங்கன்னா கொண்டு வந்து குடுக்குறாரு. அது மாரி நெறைய மிராக்கிளான விஷயங்கள் நெறைய நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுரும். பாசிப்பருப்பு, வெல்லம், பசுமாடு இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிச்சயமாக நீங்களும் செல்வந்தரே!